வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்க கூட ஒரு ரெசிபி தான் ஷேர் பண்ண போகிறேன். பச்சை பட்டாணி வச்சு ஒரு கிரேவி. இதை வந்து டிஃபன் ஐட்டத்துக்குலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். அதுலேயும் சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அதோட 5 பல்லு பூண்டு, 5 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், 4-5 முந்திரி பருப்பு. என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பாதாம் சேர்த்துருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா 2 சில்லு தேங்காய் துருவுனது, 1 ஸ்பூன் கசகசா, 1/2 கப் பச்சை பட்டாணி சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு, அதோட 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து வதக்கி எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் பச்சை பட்டாணி வந்து நான் ஃபஸ்ட்டே வேக வச்சுருந்தேன், அதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ மறுபடியும் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு கொஞ்சம், கருவேப்பிலை, ஒரு பெரிய பச்சை மிளகாவை 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட்டையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சிம்லேயே வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி வேக வச்ச இந்த பட்டாணி, கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணுன்னா கிரேவி ரெடி ஆயிரும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வரேன்.